தமிழ் புக் ஷெல்ஃப் நெவர் ஸ்டாப் லேர்னிங். ஹாய் லிசனர்ஸ், இந்த வீடியோவில் நாம வென் திங்ஸ் ஃபால் அப்பார்ட் பை பெமா சோல்ட்ரன் இந்த புத்தகத்தோடைய ஒரு ஃபுல் புக் ஆடியோ புக் ஆர் சம்மரி அதை தான் பார்க்க போறோம். சாப்டர் 1 இன்டிமசி வித் ஃபியர். பயம் உலகத்தில் இருக்கிற பலவிதமான ஜீவன்களுக்கு இயற்கை தந்த வரம். அந்த பயம் என்ற உணர்ச்சி இருக்கும்போது தான் நம்மளோட மனசும் உடலும் ஒரே இடத்துல இருக்கும். பயம் இல்லாம ஒரு வேலையை செய்யும் போது நமக்கு வேலையில மட்டும் கவனம் இருக்குமான்னு கேட்டா கேள்விக்குறின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் கண்டிப்பா தப்பு தான் பண்ணுவாங்க. படிச்சுட்டேன்னு போறவன் பதில மாத்தி எழுதி அடுத்து பதட்டத்தோட வெட்டிட்டு வேக வேகமா அரையுங்குறையுமா தேர்வை எழுதி முடிப்பான். ஆனா எல்லாம் படிச்சும் மனசுல சின்ன பயத்தோட இருக்கிறவன் கவனமா கேள்வியை படிச்சு பதில எழுதுவான். நம்பிக்கைன்றது எப்பவும் சின்னதா ஒரு பயத்தோட இணைஞ்சுதான் இருக்கணும். பயம் இல்லாத அதீத நம்பிக்கை கண்டிப்பா உங்களை சொதப்பதான் வைக்கும். இது மட்டும் இல்ல, பயம் இருந்தாதான் நாம தவறுகளையும் செய்யாம இருப்போம். யோசிச்சு பாருங்க, கற்பழிப்போ கொலையோ எதை செஞ்சாலும் அங்க எது அதிகமா அவனுக்கு தேவைப்படுது? தைரியம். அந்த நேரத்துல பயத்தை உடைக்கிற அளவுக்கு தைரியம் உங்களுக்கு இல்லைன்னா அவன் அந்த தவறை செய்ய மாட்டான். இன்னைக்கு தவறு செய்யாம மக்கள் திருந்தி ஒழுக்கமா வாழக்கூடாதுன்னு தான் அரசாங்கமே மதுவை வித்து பழைக்குது. இது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கே தெரியும். கூட படிக்கிறவனை வெட்டினவனும் போதையில தான் பண்றான். சின்ன பெண் குழந்தைய கற்பழிச்சு கொன்னவனும் போதையில தான் பண்றான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனா அபராதம், ஆனா மது விக்கிற அரசாங்கத்துக்கு ரெட்ட லாபம். இதுதான் இங்க நிலைமை. குடிச்சா தப்பா நினைப்பாங்க, பெண்ணு தர மாட்டாங்க, கேவலம்னு பயத்துல பலர் ஒழுங்கா இருந்தாங்க. இன்னைக்கு குடிச்சாதான் கெத்துன்னு படத்துல காட்டி அந்த பயத்தை உடைச்சி ஆண்களையும் கெடுத்து பெண்களையும் முட்டாளாக்கியாச்சு. பயம் இல்லைன்னா இங்க மனிதனா இருக்க மாட்டான். பயத்தோட ஒரு நெருக்கமான உறவை வளர்த்துக்குவாங்க. தவறான நபரா வாழ்ந்து உலகத்துல தைரியசாலின்னு பேர் எடுக்கிறதுல எந்த பயனும் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்டர் 2 when things fall apart. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சு ஒரு நாள் கண்டிப்பா இருக்கும். சிலருக்கு அப்படி சூழ்நிலை அமையாம இருக்கலாம். நீங்க அப்படிப்பட்டவரா இருந்தா இது உங்களுக்கான அறிவுரை இல்ல. நீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தா நீங்க பண்ண வேண்டியது பயப்படாம கவலைப்படாம அந்த வலியை ஏத்துக்கிறது தான். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நல்லதுன்னு தோணக்கூடிய அதே விடயம்தான் நாளைக்கு நமக்கு கெட்டதா கூட மாறலாம். இன்னைக்கு கெட்டதா நமக்கு தெரிகிறது, நாளைக்கு நமக்கு நல்லதா மாறலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இவங்க கூட இருந்தாதான் மகிழ்ச்சின்னு நினைச்சு திருமணம் பண்ணின பிறகு வாழ்க்கை போச்சேன்னு கவலைப்பட்ட காதலர்களையும் நான் பார்த்திருக்கேன். ஏண்டா படிக்க சொல்றாங்கன்னு பெத்தவங்களை திட்டிக்கிட்டே படிச்சுட்டு இன்னைக்கு அதே படிப்பால நல்ல நிலைமையில இருக்கிறவங்களையும் நான் பார்த்திருக்கேன். இதுதான் வாழ்க்கை. நாம நினைக்கிறது தான் நடக்கணும்னு இங்க இல்ல. அதை விட சிறப்பாவே சில விடயங்கள் நடக்கும். அந்த மாற்றத்தை பார்க்கிற வரைக்கும் பொறுமையா அந்த வலியை தாங்குங்க. அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்காதீங்க. கண்டிப்பா எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கும். நீங்களும் நல்லா தான் இருப்பீங்க. நம்பிக்கையோட இருங்க. சாப்டர் 3 This very moment is the perfect teacher. நம்ம எல்லாருக்கும் எல்லா விடயத்திலையும் ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லையை தாண்டும் போதுதான் நம்மளோட முழு திறமையும் வெளியே வரும். ஒரு நாய் நம்மளை பார்த்து குறைச்சிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எதிர்த்து நாம நெருங்கி போனா நாய் பயந்து ஓடும். ஆனா எதிர்த்து நாம நிக்கிறதுக்கு பயத்தோட எல்லையை தொடணும். அந்த தருணம் தான் நமக்கு நம்மளை அடையாளம் காட்டும். ஆனா நம்ம எல்லாருக்குமே அப்படி ஒரு தருணம் வாழ்க்கையில வர்றது பிடிக்கவே பிடிக்காது. அங்கதான் நாம தோத்து போறோம். பயத்தை தள்ளி வச்சுட்டு உங்களோட ஒவ்வொரு எல்லைகளையும் உங்களுடைய திறமையை வச்சு தாண்டுங்க. அப்பதான் நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். இக்கட்டான சூழ்நிலைகள் தான் சிறந்த ஆசான்னு இது மூலமா சொல்லியிருக்காங்க. சாப்டர் 4 ரிலாக்ஸ் ஆஸ் இட் இஸ். தியானம் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நம்மளோட எண்ணங்களை தாண்டி கவனத்தை ஒரு நிலையில வைக்கிறது தான். நாம இதுல செய்யற தவறு அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறது தான். அதுக்கு பதிலா அந்த எண்ணங்களை அப்புறமா யோசிக்கலாம்னு தள்ளி வைக்கும் போது நம்மளோட மனசு அதை நம்ம கிட்ட திணிக்காது. அதே மாதிரி உடம்பு வலிக்கும் போது கொஞ்சம் அசைஞ்சு அதுக்கு சின்னதா ஓய்வு கொடுக்கறதும் தப்பில்லை. எல்லாமே அப்படி ஒழுங்கா இருக்கணும்னு ரொம்ப விதிமுறை எல்லாம் போடக்கூடாது. மனசை அமைதி அடைய வைக்கிறது தான் நம்மளோட நோக்கமா இருக்கணும். மூச்சை வெளியே விடுறதுல கவனத்தை அதிகமா வைங்க. அது உங்களுடைய மனசை அமைதிப்படுத்த ரொம்ப உதவியா இருக்கும். தொடர்ந்து தியானம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்டர் 5 It's never too late.
என்னோட வாழ்க்கை ரொம்ப மோசம்னு சொல்லக்கூடிய சிலரை நீங்க பார்த்திருக்கலாம். ஏன் நாமளே அப்படி கூட சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த மோசமான வாழ்க்கையில அப்படியே சாக்கடையில கிடக்கிற பண்ணி மாதிரி கிடக்காம ஒரு முறை எதிர்த்து நின்று போராடி பாருங்க. நீங்க எதை பார்த்து பயந்து மோசம்னு சொல்றீங்களோ அது ரொம்ப எளிமையா கடந்து போற பிரச்சனையா இருக்கும். இங்க பிரச்சனை அது என்னன்னு கூட பார்க்காம பயப்படுற நம்ம கிட்ட தான் இருக்கு. இந்த பயம் மட்டும் இல்ல, ஏதாவது நினைச்சது போல நடக்கலன்னா அது ஒரு அபசகுணமா பாக்குறது, இதெல்லாம் தேவையில்லாத சிந்தனைன்னு தான் சொல்லணும். கெட்டதுலயும் இருக்கிற நல்லதை பாருங்க, தன்னால வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறும். பார்வையை மாத்தினா உலகமும் மாறும். Chapter 6 Not Causing Harm. கோபிநாத் நீயா நானால ஒரு தடவை ஒரு பொண்ணுகிட்ட கேட்பாரு, உங்களை நீங்க மன்னிச்சிட்டீங்களான்னு. அது வெறும் வார்த்தையில் அந்த பொண்ணு பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பை உணர்த்திருக்காருன்னு தான் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில அடுத்தவங்களை காயப்படுத்தாதன்னு சொல்லித்தர நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஒன்னு நீ காயப்படுத்திக்காத அப்படின்னு சொல்றதுக்கு இங்க நிறைய பேருக்கு ஒருத்தங்க கிடைக்கவே மாட்டாங்க. காதலிச்சுட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க, அதுக்காக இவன் குடிச்சிட்டு சொத்தையும் வாழ்க்கையும் அழிச்சிட்டு இருப்பான். காதலிச்சு ஏமாத்திட்டு போனது அவங்க, ஆனா தண்டனை உன் உடம்புக்கா? இது சரியா? யோசிங்க. இதை இப்பதான் நான் படிச்சேன். நானும் ஒரு காலத்துல இதே தப்பதான் செஞ்சேன். காதலிச்சேன், படிப்பை விட்டுட்டேன், அவங்க நல்லா தான் இருக்காங்க, தண்டனை என் வாழ்க்கைய நானே அழிச்சுக்கிட்டேன். இப்ப வரைக்கும் அந்த தப்பை சரி பண்றதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. என்ன நடந்தாலும் சரி, நீங்க உங்களை காயப்படுத்துற எதையும் செய்யாதீங்க. எதிர்மறையான வார்த்தைகளை கூட பயன்படுத்தாதீங்க. நீங்க சாகுற வரைக்கும் உங்க கூட வரப்போற ஒரே துணை அது நீங்க தான். Chapter 7 Hopelessness and Death. நம்மளை காயப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் நம்பிக்கை. நம்பிக்கைன்ற இந்த ஒரே ஒரு வார்த்தையால தான் பல நேரங்கள்ல நாம வலிகளை உணர வேண்டியது வரும். நம்பிக்கை இருக்கிற இடத்துல தான் பயம் இருக்கும், பயம் இருக்கிற இடத்துல தான் ஒருத்தங்களை சார்ந்து வாழக்கூடிய பழக்கம் இருக்கும். இந்த நம்பிக்கைகளை நாம திறந்தாதான் வாழ்க்கையோட உண்மைத்தன்மையை நம்மளால உணர முடியும். ஏதோ ஒரு பொருள் மேலேயோ இல்லைன்னா ஒரு நபர் மேலேயோ சூழ்நிலை மேலேயோ நம்பிக்கை வைக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு உருவாகுது. எதிர்பார்ப்பு நமக்கு இன்னும் நம்பிக்கையை அதிகரிக்குது. கடைசியில அது நடக்கலன்னா மனசு உடைஞ்சு போறோம். கவலை, அதிருப்தின்னு ஒவ்வொரு சுமையா ஏத்தி மனசை கொடுமைப்படுத்துறோம். இதுக்கெல்லாம் காரணம் எது? நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை விட்டாலே என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, தோல்விகளை எப்படி கையாளணும்னு எல்லாமே தெளிவா தெரியும். நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள பயம் இல்லாம அடியெடுத்து வைங்க. நம்ம ஏன் நம்பிக்கை வைக்கிறோம்னு யோசிச்சா அங்க வரக்கூடிய ஒரு பயம்தான் மரணம். மரணத்தை பத்திய பயம்தான் பெரும்பாலும் நம்மள நம்பிக்கைன்னு ஒரு குழிக்குள்ள தள்ளும். ஆனா மரணத்துக்கு பயந்து நீங்க உலக விருப்பங்கள்ல வைக்கக்கூடிய நம்பிக்கையும் அதனால வரக்கூடிய ஆசையும் எதிர்பார்ப்பும் தோற்று போகும்போது மரண வலியை தான் மனதளவில் அனுபவிக்கிறோம். இப்படி தினந்தோறும் மரண வலியை அனுபவிக்கிறதுக்கு பதிலா இன்னைக்கு கண் விழிக்கும் போது இன்னைக்கு வாழ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு மட்டும் முடிவு பண்ணிட்டு எந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் ஆசையும் இல்லாம அந்த நாளை வாழ தொடங்குனா அந்த நாளோட முடிவுல மகிழ்ச்சி இருக்கும் இல்லையோ கண்டிப்பா நிம்மதியா ஒரு நாளை வாழ்ந்து முடிக்கலாம். தினமும் இப்படி வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Chapter 8 Worldly Dharmas. ஆசைகளுக்குள்ள உருண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கைய சம்சாரான்னு சொல்றாங்க. இந்த வாழ்க்கையில நம்மளை தள்ளக்கூடியது பயமும் நம்பிக்கையும் தான். இந்த நம்பிக்கையையும் பயத்தையும் தரக்கூடிய 8 சம்பவங்கள் இருக்கு. இந்த 8 தான் நம்மளை அறிவு முதிர்ச்சி அடைய விடாம சின்ன பிள்ளைத்தனமா உணர்வுகளுக்கு நம்மளை அடிமைகளாக ஆக்கும். இந்த 8ஐயும் 2 பிரிக்கலாம். முதல்ல வரக்கூடிய 4 நம்மளை மகிழ்ச்சிக்கு அடிமையாக்கும். மகிழ்ச்சி நமக்கு நம்பிக்கையை தரும், நம்பிக்கை எதிர்பார்ப்பு தரும், எதிர்பார்ப்பு ஆசையை தரும், ஆசை துன்பத்தை தரும். அது என்னலாம்னா லாபம், புகழ், பாராட்டு, இன்பம். அடுத்த 4 இதுக்கு எதிரானது. இந்த 4 நம்மள பயத்துல தள்ளும், அதாவது எதிர்மறை உணர்வுகளுக்குள்ள தள்ளும். அது மனசை கடினப்படுத்தி நம்மளை எதிர்மறை உணர்வுக்கு அடிமையாக்கும். அது என்னலாம்னா துன்பம், நட்டம், இகழ், பழி. மொத்தத்துல இன்பம், துன்பம், லாபம், நட்டம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, பாராட்டு, பழி. இந்த 8ஐயும் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாம உணர்ச்சி வசப்படாம உங்களால கையாள முடிஞ்சா உங்களால சிறந்த வாழ்க்கைய வாழ முடியும். Chapter 9 6 Kinds of Loneliness. தனிமைய நம்மள நிறைய பேர் சாபமா பாக்குறோம். அந்த சாபத்திலிருந்து தப்பிக்க சில நேரம் தவறுகளை செய்யறதுக்கும் நாம தயங்குறது இல்லை. உதாரணம்
உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம நண்பன் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம தப்புன்னு சொன்னா நட்பு உடைஞ்சிடுமோன்னு பயந்து அந்த தவறுக்கு துணை போறத நாம உதாரணமா சொல்லலாம். எவன் ஒருத்தன் தனிமையை நேசிக்கலையோ அவனால நடுநிலையா சரியா முடிவெடுக்கவோ இல்லைன்னா தீர்ப்பு சொல்லவோ முடியாது. தனிமையை நேசிக்கிறவனுக்கு எதுக்கு மேலையும் பற்று இருக்காது. அதனால அவன் பல நேரங்கள்ல சரியானவனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உலகத்துக்கு அவன் யாருன்னா திமிரு பிடிச்சவன், சிடுமூஞ்சி அப்படின்னு தான் அடையாளப்படுத்தப்படுவான். 6 விதத்துல நம்மளால தனிமை மனநிலைக்குள்ள போய் உலகத்தை சார்ந்து வாழக்கூடிய புத்தியிலிருந்து வெளியே வரலாம். 1, ஆசையை குறைங்க. ஆசைகளை குறைச்சிட்டாலே நமக்கு யாரோட தேவையும் இருக்காது. இப்போ உயிர் மேல ஆசை இருக்கக்கூடிய காவலர்களால கெட்டவனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போ அவர் சுயநலமா எடுக்கக்கூடிய முடிவு அந்த ஊருக்கு கெட்டவனால கெட்டது மட்டுமே நடக்க வைக்கும். இதுவே உயிர் மேல ஆசை இல்லாம கடமை தான் முக்கியம்னு சரியான முடிவை எடுத்தா எவ்வளவு நல்லது நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. 2வது, மன நிறைவு. மன நிறைவு இல்லாதவன் எப்பவும் தப்பு தான் செய்வான். யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ள கொஞ்சமா சம்பாதிச்சாலும் போதுன்ற ஒரு மன நிறைவு மனைவி அடைஞ்சா எந்த ஒரு மனைவியுமே இங்க தப்பு பண்ண மாட்டாங்க. தனக்கு அமைஞ்ச மனைவி தான் தனக்கு எல்லாமே அப்படின்னு கணவன் நினைச்சு வாழ ஆரம்பிச்சான்னா அவனும் எந்த தப்புமே பண்ண மாட்டான். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு சரக்கு அடிச்சுட்டு போதையில அம்மா கிட்ட இன்னும் குடிக்க பணம் வேணும்னு கேட்டு அவங்க தரலேன்னு குத்தி கொலை பண்றதும் மன நிறைவு இல்லாததுதான். அதே மாதிரி யாரு என்ன விட்டு போனாலும் நான் சரியாதான் இருப்பேன்னு கூட இருக்கிறவங்க இருக்கட்டு போறவங்க போட்டு எனக்கு நான் இருக்கேன்னு மன நிறைவு இருந்தா பல இடங்கள்ல நம்மளால தப்பு நடக்காம இருக்கும். அதே மாதிரி பொருட்கள் மேல ரொம்ப இணைஞ்சு இருக்கிறதும் தப்பு தான். இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய கைபேசியை விட்டுட்டு நம்மளால இருக்க முடியுமா? இதுவும் ஒரு விதத்துல அடிமைத்தனம் தான். ஒரு பொருளை ரொம்பவே நீங்க சார்ந்து இருக்கீங்கன்னு தான் அதை சொல்லணும். ஒரு நாள் கைபேசி இல்லாம தனிமையில நாளை செலவிடுங்க. அப்ப தெரிஞ்சுக்குவீங்க நீங்க அதுக்கு அடிமையா இருக்கீங்களா இல்லையான்னு. சாகுற வரைக்கும் உங்க கூடவே இருக்க போறது நீங்க மட்டும்தான் புரிஞ்சு மத்த எல்லாத்துக்கும் ஒரு இடைவெளியை வச்சுக்கோங்க. சிறந்த வாழ்க்கையை வாழலாம். 3, தேவையில்லாத வேலைகளை செய்யறத நிறுத்துங்க. அதிகமா நண்பர்கள் இல்லாதவங்களுக்கு பொதுவா ஒரு குணம் இருக்கும். அவங்க யாருமே தேவையில்லாத வேலைக்கு நேரத்தை செலவிட மாட்டாங்க. இத சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழாம ஒதுங்கி இருக்காங்க, முட்டாள்கள்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த குணம் உள்ளவங்களை அவங்களுக்கு தேவையில்லாத காரியங்கள்ல சேர்த்துக்கிட்டா அவங்களுக்கு நிம்மதியும் இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது. அவங்க யாருக்காகவும் அவங்களோட மனசை கெடுத்துக்க விரும்பல. இப்படி இருக்கிறவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இல்லைன்னாலும் ஒழுக்கமான நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. ஒருவேளை தனிமையில இருந்தாலும் அவங்களால தனித்துவமா சாதிக்க முடியும். 4, முழுமையான ஒழுக்கம். இந்த தலைமுறைக்கு பிடிக்காத வார்த்தை ஒழுக்கம். அதுக்கு அவங்கள தப்பு சொல்ல முடியாது. திரைப்படங்கள்ல தெருப்பொறுக்கி நாய்களை கதாநாயகனா காட்டி சின்ன வயசுல இருந்து இந்த தலைமுறைய அழிக்கிற வேலையை தான் அதிகமான இயக்குனர்கள் பண்ணுறாங்க. ஆனாலும் சொல்லுறேன், எந்த பக்கமும் சாயாம நடுநிலையாளனா சரியான நபரா இருக்கணும்னா அதுக்கு ஒழுக்கமான நபரா இருந்தா போதாது, முழுமையான ஒழுக்கத்தோட இருக்கணும். அடுத்தவங்களுக்காக சாணியில விழக்கூடிய முட்டாள் கூட்டத்தை விட உங்களுக்காக சுத்தமா இருக்கக்கூடிய நீங்க உயர்ந்தவங்க தான். இதுவும் தனிமையத்தான் கொண்டு வரும், ஆனா உங்களை உங்களோட நெருக்கமாக்கும். அதனால முழுமையான ஒழுக்கத்தை கடைபிடிங்க. 5, உலக ஆசைகளுக்காக அலையிறத நிறுத்துங்க. அமைதி தேடி அலையிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேரு உலக ஆசைகள், அதாவது சில முதலாளிகள் நம்ம மண்டையில இதெல்லாம் இருந்தாதான் நீ மகிழ்ச்சியா வாழ்ந்ததா அர்த்தம்னு விளம்பரப்படுத்துறத பார்த்து அவன் பணக்காரனா மகிழ்ச்சியா வாழ்றதுக்காக நாம சாகர வரை ஓடிட்டு இருக்கோம். இதனாலேயே பணக்காரன் தப்பு பண்ணாலும் அவ ஏதாவது எச்சி எலும்பு துண்டை போட்டா வாலாட்டுற நாயா இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு பதிலா தேவையான அளவுக்கு சம்பாதிச்சுட்டு மீதி நேரத்தை மகிழ்ச்சியா அமைதியா கழிச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 6, பாதுகாப்புக்காக நம்ம மனசுகிட்ட கூட நாம தஞ்சம் அடைய கூடாது. இது நம்ம மனசுல உருவாகக்கூடிய பொய்யான எண்ணங்களை வச்சு நாம பல நேரத்துல மனசை தேத்திக்க முயற்சி பண்றோம். அது பல நேரத்துல நமக்கு ஆறுதலா இருக்கும், ஆனா அதுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். அப்படி வரக்கூடிய எண்ணங்களை பிறகு யோசிப்போம்னு தள்ளி வைக்கணும். உங்க எண்ணங்களை நீங்க கவனிக்கலாம், ஆனா அதை உடனே ஏற்றுக்கிட்டு செய்யக்கூடாது. மனசு குரங்கு மாதிரி நம்மள கவுத்துரும். கொஞ்சம் கவனமா இருங்க. அவ்வளவுதான். தனிமையை ரசிக்க பழகுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையோட அழகை வேறொரு கோணத்துல உங்களை பார்க்க வைக்கும்.
சாப்டர் 10 கியூரியஸ் அபவுட் எக்ஸிஸ்டன்ஸ். மனித வாழ்க்கையில இந்த 3 உண்மைகளை நாம புரிஞ்சுக்கணும். 1, எதுவுமே நிலையானது இல்லை. உலகத்துல நாம குழந்தையா பிறக்கிறோம், குழந்தையாவே இருக்கிறோமா? இல்ல, இளைஞர்களாகிறோம், முதியவர்களா மாறுறோம். எப்படி நம்மளோட தோற்றமும் அறிவும் நாளுக்கு நாள் மாறுதோ அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையும். இந்த வாழ்க்கையில வரக்கூடிய யாரும் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, துன்பம். துன்பத்தை வேதனையா பாக்குறதுக்கு பதிலா வரப்போற மகிழ்ச்சிக்கான ஒரு முன்னுரை மாதிரி பாருங்க. இப்ப முழுக்க இனிப்பே சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். அப்பப்ப கசப்பும் உணவுல இருந்தாதான் உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி தோல்வியை பார்க்காதவனுக்கு வெற்றியோட மதிப்பு தெரியாது. துன்பத்தை பார்க்காதவனுக்கு இன்பத்தோட மதிப்பு தெரியாது. துன்பம் நிரந்தரம்னு நீங்க யோசிச்சா துன்பம் கத்து கொடுக்கக்கூடிய பாடத்தை உங்களால படிக்க முடியாது. அதனால துன்பம் வரும்போது ஏதோ ஒரு பெரிய நல்லது வாழ்க்கையில நடக்க போகுது, அதுக்கு வாழ்க்கை நம்மளை தயார்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த இன்பத்தை ருசிக்க தயாராகுங்க. 3, அகங்காரம் இல்லாம இருங்க. இந்த அகங்காரம் ஒரு உயிர்கொல்லி நோய் மாதிரி உங்களை அழிக்க வாய்ப்பு இருக்கு. நான் தான் அப்படின்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சுட்டா நம்மளை அடக்கம் பண்ண நம்மளே குழி தோண்ட ஆரம்பிச்சுட்டோம்னு அர்த்தம். எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் நமக்கு மேலேயும் வேற ஆளுங்க இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சு வாழுங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு சுத்தி இருக்கிறவங்க பேச்ச கேட்காம இருக்காதீங்க. அகங்காரம் ஒரு புதகுழின்னு மனசுல பதிச்சு வச்சிருங்க. அது கிட்ட கூட போக கூடாது. இந்த 3 உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சா நீங்க வாழ்க்கைய பார்க்கக்கூடிய கோணமே முழுசா மாறிடும். சாப்டர் 11 நான் அக்ரெஷன் அண்ட் த 4 மாராஸ். நம்ம வாழ்க்கையில 2 விதமான தடைகள் இருக்கு. 1 புறத்தடைகள், 2 அகத்தடைகள். புறத்தடைகள் சூழ்நிலைகளால வரக்கூடியது, அகத்தடைகள் நம்மளுடைய எண்ணங்களால வரக்கூடியது. எளிமையா சொல்லணும்னா சூழ்நிலைகளால நமக்கு வரக்கூடிய புறத்தடைகளை நாம பெருசா நினைச்சு பல விதமா யோசிச்சு நம்ம மனசுக்கு நாமளே பல அகத்தடைகளை போட்டுக்கிறோம். வாழ்க்கையில வரக்கூடிய கடினமான சூழ்நிலைகள் நமக்கு வாழ்க்கைய, அதாவது ரியாலிட்டிய சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்கள்னு சொல்லலாம். உங்க கண்களை திறந்து என்ன நடக்குதுன்னு தெளிவா கவனிச்சு அந்த கடினமான சூழ்நிலை சொல்லி தரக்கூடிய பாடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கைய மாத்தக்கூடிய பாடமா அது இருக்கும். தடைகள்ல இருந்து தப்பிக்க நாம செய்யற 4 தவறுகளை உடனே நிறுத்தணும். 1, மகிழ்ச்சியை தேடி ஓடுறது. ஒரு தடை நமக்கு வரும்போது அதனால வரக்கூடிய வலியை தவிர்க்க மகிழ்ச்சி தரக்கூடிய வேற எதையாவது தேடி ஓடுறது ரொம்ப தப்பு. உதாரணத்துக்கு சொல்லலாம், இந்த மது அருந்துறதுக்கு இல்லைன்னா பொண்ணுங்க கிட்ட போறது, இந்த மாதிரிப்பட்ட தப்பான விஷயங்களை நம்ம செய்வோம். அதுக்கு பதிலாக அந்த வலியை அனுபவிங்க. அமைதியா என்ன நடக்குதுன்னு பார்த்து அந்த சூழ்நிலையை உள்வாங்குங்க. அதாவது அப்சர்வ் பண்ணுங்க. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், புதிய அனுபவமும் கிடைக்கும். 2, தன்னைத்தானே புதுப்பிக்கிறேன்னு பிரச்சனையிலிருந்து ஓடுறது. எளிமையா சொன்னா, ஒரு தொழில் தொடங்குறீங்க, அதுல நீங்க தோக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே அடுத்த தொழில தொடங்குறேன்னு பிரச்சனையிலிருந்து ஓடி போகாம செய்யற தொழில செஞ்ச தப்ப கவனமா பார்த்து கண்டுபிடிங்க. அதுல இருந்து வெளியே வர என்ன பண்ணணும்னு கண்டுபிடிங்க. தவறுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அனுபவம் வெற்றில இருந்து கிடைக்கக்கூடிய அனுபவத்தை விட சிறந்தது. அதனால புதுசா பண்றேன்னு ஓடிட்டே இருக்காம நின்னு என்ன நடந்துச்சு, என்ன நடக்குதுன்னு உள்வாங்குங்க. அந்த சூழ்நிலை நடத்தக்கூடிய பாடத்தை படிங்க. இதை செய்யாம நீங்க ஓடிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வர அந்த படிப்பு உங்களை துரத்திக்கிட்டே வரும். அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது படிப்பை படிச்சு முடிங்க. 3, உணர்வுகளோட வலைக்குள்ள சிக்கி கிடக்கிறது. ஒரு பிரச்சனை வந்ததும் அந்த பிரச்சனையை சுத்தி தேவையில்லாத எண்ணங்களை அலைய விட்டு இதுதான் அடுத்தடுத்தது நடக்க போகுதுன்னு அதிகமா யோசிச்சு, அதாவது ஓவர் திங்கிங் பண்றது பண்ணக்கூடாது. இப்படி பண்றது தேவையில்லாத மன உளைச்சலை தான் தரும். சின்ன கல்லளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய கொஞ்சம் தள்ளி வச்சு அதை பொறுமையா உள்வாங்கினா தேவையான அனுபவ படிப்பு கிடைச்சிடும். ஆனா நாம அதை செய்வோமா? செய்யவே மாட்டோம். அந்த சின்ன கல்லு போல இருக்கக்கூடிய பிரச்சனைய கண்ணுக்கு பக்கத்துல கொண்டு வந்து உலகத்தையே அந்த கல்லு மறைச்சிடுச்சு, அதாவது வாழ்க்கையே இந்த பிரச்சனையால முடிஞ்சு போச்சுன்னு யோசிச்சு மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். அதுக்கு பதிலா அமைதியா என்ன நடக்குதுன்னு உள்வாங்கி சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. அனுபவத்தை சேகரிங்க. 4, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்றது. பிரச்சனை வராம ஒரு வாழ்க்கையை நாம வாழ்றோம்னா கிட்டத்தட்ட இறந்த பணத்துக்கு சமம்.
பணத்துக்கு என்ன பிரச்சனை வரும்? அது எப்பவும் ஒரே வேலையை தான் செய்யும், ஒரே இடத்துல படுத்து கிடக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையை வாழ்றாங்க. தினமும் ஒரே மாதிரி வாழ்க்கை நடத்துறது எந்த விதத்திலையும் உங்களுக்கு புது புது அனுபவ பாடங்களை தராது. அனுபவங்கள் கிடைக்கலன்னா அறிவு கிடைக்காது, அறிவு கிடைக்கலன்னா முட்டாளா கடைசி வரை இருக்க வேண்டியதுதான். அதனால அனுபவங்களை சேகரிக்க முயற்சி பண்ணுங்க. பிரச்சனை வந்துடும்னு எதையும் முயற்சி பண்ணாம ஒரு வாழ்க்கையை வாழாதீங்க. இந்த 4 வழிகளும் சொல்லக்கூடிய முக்கியமான சமாச்சாரம் ஒண்ணுதான். பிரச்சனைகளையும் தடைகளையும் எதிரியா பார்க்காதீங்க. பாடம் சொல்லி தரக்கூடிய ஒரு நண்பனா ஆசிரியரா பாருங்க. வலியை அனுபவிக்க தயங்காதீங்க. அமைதியா என்ன நடக்குதுன்னு கவனிக்க மறக்காதீங்க. அதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய பாடத்தை புரிஞ்சுக்கோங்க. அனுபவ அறிவை வளர்த்துக்கோங்க. மறுபடியும் அடுத்த பிரச்சனையை சமாளிக்க தயாராகுங்க. சாப்டர் 12 Growing Up. உன்னை அறிந்துகொள். உங்களை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்மீக அறிவு, அதாவது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் தியானம், அதாவது மெடிடேஷனை பயன்படுத்தலாம். கருணை உள்ளம் ரொம்ப தேவையான குணம் மனிதர்களுக்கு. அந்த கருணையோட நேர்மையையும் கடைபிடிங்க. முதல்ல உங்க மேல நீங்க கருணையை வளர்த்துக்கணும். அப்பதான் அடுத்தவங்க மேல கருணை வரும். அந்த கருணையிலையும் ஒரு நேர்மை இருக்கணும். கருணையில எதுக்கு நேர்மை இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அது ஏன்னா நேர்மை இருந்தாதான் நம்ம தவறுகள் நமக்கு தெரியும். கருணையா இருக்கோம்னு எல்லாத்துக்கும் பரவாயில்லைன்னு நமக்கு நம்மளே சொல்லிக்க கூடாது. வருத்தப்படும் போது ஆறுதலை கருணையா வெளிப்படுத்துற அதே நேரத்துல தவறுகள் செய்யும் போது நேர்மையா உங்க மனசாட்சி கிட்ட நீங்க சரணடையணும். இப்படி நீங்க பழகினாதான் அடுத்தவங்க மேலையும் நேர்மையான ஒரு கருணையை உங்களால காட்ட முடியும். இந்த ரெண்டும் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க இன்னும் வளரணும்னு அர்த்தம். அதாவது மனதளவில் இன்னும் குழந்தையா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. சாப்டர் 13 Widening the Circle of Compassion. மனிதநேயத்தோட ஆரம்ப புள்ளி இரக்கம் தான். ஆனா அந்த இரக்கம் முழுமையா ஒருத்தங்க மேல இருக்குமான்னா அது கேள்விக்குறிதான். அம்மா அப்பா வயசாகும் போது இரக்கத்தோட கவனிக்க ஆரம்பிக்கிற பிள்ளைகளும் மருமக்களும் கொஞ்ச நாள் ஆகும்போது எதுக்கு இந்த சுமையை நாம சுமக்கணும்னு யோசிக்க கூடிய பழக்கம் இருக்குன்னு நம்ம வாழ்ற இந்த உலகத்துல பல உதாரணங்கள் இருக்கு. பெத்தவங்களுக்கே இவ்வளவுதான் மனசு இறங்கி வந்து இரக்கம் காட்டும்னா மற்றவங்களுக்கு நாம சொல்லவா வேணும்? இரக்க உணர்வு சிதையக்கூடிய இடம்னு பார்த்தா 3 இடத்த சொல்லலாம். ஒன்று, நாம ஒன்று நினைச்சிருப்போம், நடக்கிறது ஒன்னா இருக்கும். இந்த நேரத்துல தான் நமக்கு கோபம் வெறுப்பு எல்லாமே வரும். முதல்ல இப்படிதான் நடக்கும், இவங்க இதை தான் செய்வாங்கன்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க. ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு ஒரு வேலையை தொடங்கும் போது நினைச்ச போல நடக்கலைன்னா வலிக்கும், கோபம் வரும். அதுக்கு பதிலா திறந்த மனதோட அந்த வேலையை செய்யுங்க, கவலையோ கலக்கமோ வராது. 2வது உரையாடல். இதுக்கு முன்னாடி சொன்னதோட தொடர்ச்சியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் தான் சரின்னு ஒரு முடிவோட ஒரு உரையாடலை தொடங்குறது கண்டிப்பா உங்களோட இரக்க குணத்தை சிதைக்கும். ஏன்னா நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணி ஒரு உரையாடலை தொடங்கும் போது நீங்க யார் மேல இறக்கப்பட்டீங்களோ அவங்க அதுக்கு எதிரா பேசினா அவங்க மேலேயே நாம வெறுப்பு காட்டவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதிலா எந்த முடிவும் பண்ணாம பேச தொடங்கி அவங்களோட கருத்துக்களை முழுசா கேட்டு நம்மளோட கருத்துக்களையும் தெளிவா பேசி நடுநிலையா முடிவெடுக்கிறது தான் இரக்கத்தையும் அன்பையும் வளர்க்கும். 3வது ஏத்துக்க மறுக்கிறது. இதுக்கு காரணமும் முன்கூட்டியே எடுக்கிற முடிவு தான். நாம முன்னாடியே இந்த வேலை சுகமா தான் இருக்கும் அப்படின்னு தொடங்கிட்டு அதுல கொஞ்சம் வலியை அனுபவிச்சாலும் உடனே கருணையோட தொடங்கினதை கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சிருவோம். வாழ்க்கை நினைக்கிற மாதிரி எப்பவுமே நடக்காது. சிலருக்கெல்லாம் ஒரு நாள் கூட நினைச்சது நடக்காது. இங்க பிரச்சனை நாம நினைச்சது நடக்காதது இல்ல, நாம நினைச்சது மட்டும்தான் இங்க நடக்கணும் அப்படின்னு நாம பிடிவாதம் பிடிக்கிறதுனாலதான் வருது. இதுக்கு பதிலா வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டா அன்பும் இரக்கமும் இன்னும் விரிவாகும். உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் உலகத்துல எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிற பழக்கம் இங்க இருக்குது. அது பல நேரத்துல எதிர்மறையா தான் இருக்குது. அதனால உங்களை பத்தியும் சரி உலகத்தை பத்தியும் சரி நேர்மறையா யோசிங்க. உங்ககிட்ட இரக்கத்தோடையும் அன்போடையும் இருந்தா வெளி ஆளுங்க கிட்டையும் அதே பண்பு உங்களுக்கு வந்துடும். சாப்டர் 14 The Love That Will Not Die. இந்த உலகத்துல 2 விதமான சுயநலக்காரங்க இருக்காங்க. ஒன்னு அறிவில்லாத சுயநலவாதிகள், 2வது அறிவுள்ள சுயநலவாதிகள். இந்த அறிவில்லாத சுயநலவாதிகள் தன்னுடைய நலனையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தேவைன்னு நினைப்பாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு?
சுயநலவாதினா இப்படிதானே இருக்கணும், அதுக்கு ஏன் அறிவில்லாதவங்கன்னு சொல்றீங்கன்னா இவங்க செய்யக்கூடிய தப்பே நான் மட்டும்னு யோசிக்கிறது தான். இந்த உலகத்துல நான் மட்டும்னு யாராலையும் வாழ முடியாது. அப்படி வாழ நினைக்கிறவங்களுக்கு கடைசியில கிடைக்கிறது வலியும் வேதனையும் தான். தன்னிச்சையா உலகம் இயங்காதுன்னு புரிஞ்சிக்காத முட்டாள்களா இருக்கிறதுனாலதான் இவங்களை முட்டாள் சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்றோம். புத்திசாலியான சுயநலவாதிகள் அவங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியை பிறரை மகிழ்ச்சி படுத்துறது மூலமா அறுவடை செய்வாங்க. உதாரணத்துக்கு சார்லி சாப்ளின் சொல்லலாம். எல்லாரும் மகிழ்ச்சியை ருசிக்கணும், அதை பார்த்து நான் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிற சுயநலவாதி முட்டாளா அறிவாளியா? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த புத்திசாலி சுயநலவாதி இருப்பாங்க. ஆனா அதை செய்ய நிறைய மனத்தடைகள் நமக்கு நாமளே போட்டுக்கிறோம். இப்போ நாம போற வழியில ஒருத்தன் பொண்டாட்டிய அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல அவனை பிடிச்சு அடிச்சு மனைவினா என்னன்னு தெரியுமா அப்படின்னு திரைப்படத்துல வர்ற மாதிரி ஒரு 10 பக்கத்துக்கு வசனம் பேசி அவனை திருத்தி அவன் பொண்டாட்டியோட மகிழ்ச்சியா சிரிச்சு பேசுறத பார்த்து மகிழ்ச்சி அடைய நம்ம மனசு நினைச்சாலும் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய திரை விழும். அது நம்மளை அடிச்சு போடுவானோன்னு யோசிக்கக்கூடிய பயமா இருக்கலாம், நமக்கு எதுக்கு வம்புன்னு நினைக்கக்கூடிய அலட்சியமா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு திரை கண்டிப்பா இதை நம்மளை செய்ய விடாது. அந்த திரையை கிழிச்சு உங்க மனசோட மிருதுவான, அதாவது சாஃப்டான, இரக்கமும் அன்பும் நிறைஞ்ச, அடுத்தவங்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கக்கூடிய அந்த பக்கத்தை நீங்க அடைஞ்சிட்டா உங்களால அறிவாளியான சுயநலவாதியாக மாற முடியும். இதனால உங்க மனசுல அன்பும் இரக்கமும் அதிகரிக்கும். சாப்டர் 15 கோயிங் அகைன்ஸ்ட் தி கிரெயின். அடுத்தவங்க கிட்ட இரக்கத்தோட இருக்கணும்னா முதல்ல நம்ம கூட இரக்கத்தோட நாம இருக்கணும். இந்த பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு டாங்லன்னு ஒரு பயிற்சி இருக்கு. இந்த பயிற்சியை நீங்க எங்க வேணும்னாலும் பண்ணலாம். இந்த பயிற்சியை உணர்ச்சிகள் அதிகரிக்கும் போது பண்ணணும். இப்ப நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல அந்த தருணத்தை ரசிச்சு மூச்சை இழுத்து எல்லாருக்கும் இதே மாதிரி மகிழ்ச்சி கிடைக்கணும்னு மனசுல நினைச்சிட்டு மூச்சை வெளிவிடணும். கவலையா நீங்க இருக்கும்போது அந்த தருணத்தை முழுசா உணர்ந்து மூச்சை உள்ள இழுத்து இந்த தருணத்துல கவலையா உணர்றவங்க எல்லாரும் அதுல இருந்து மீண்டு வரணும்னு நினைச்சிட்டே மூச்சை வெளிவிடணும். கோபமா நீங்க இருக்கும்போது அந்த கோபத்தை முழுசா உள்வாங்கி மூச்சை உள்ள இழுத்து இந்த மாதிரி கோபத்துல இருக்கிற எல்லாருக்கும் மன அமைதி கிடைக்கணும்னு நினைச்சிட்டு மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து நினைக்கும் போது சுயநலத்துல இருந்தும் பொறாமையில இருந்தும் வெளியே வந்து தன்னை போல் பிறரை நேசிக்கிற அந்த எண்ணம் வரும். அதனால உங்களை நீங்க நேசிக்கவும் தொடங்குவீங்க. சாப்டர் 16 சர்வன்ட்ஸ் ஆஃப் பீஸ். அமைதி தேடி அலையிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா இந்த 6 பண்புகளை வளர்த்துக்கிட்டா போதும். இந்த 6 பண்புகள்ல 5 பண்புகள் நீங்க பழகணும். மீதி ஒண்ணு இந்த 5 பண்புகளால அதுவே வளரும். 1 பெருந்தன்மை. இந்த பண்பை நீங்க வளர்த்துக்கிட்டா விட்டு கொடுத்து போற மனசு வந்துடும், மறப்போம் மன்னிப்போங்கிற அந்த மனசும் வந்துடும். அதனால பெருந்தன்மையை வளர்த்துக்கிட்டா தேவையில்லாத மனச்சுமைகள் 20% குறைஞ்சிடும். 2 ஒழுக்கம். இந்த பண்பை வளர்த்துக்கிட்டா நம்மளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, குறிப்பா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதனால குற்ற உணர்ச்சியும் வராது. அதனால ஒழுக்கத்தை வளர்த்துக்கிட்டா இன்னொரு 20% மனச்சுமை குறைஞ்சிடும். 3 பொறுமை. இந்த பண்பை வளர்த்துக்கிட்டா நமக்கு அவசர புத்தி இருக்காது, எந்த சூழ்நிலையிலையும் தெளிவா யோசிக்கக்கூடிய பக்குவத்தை இந்த பண்பு தரும். அதனால தவறான முடிவுகளால வரக்கூடிய பிரச்சனைகள் வராது. இதனால பொறுமையை வளர்த்துக்கிட்டா இன்னொரு 20% மனச்சுமை குறையும். 4 உழைப்பு. இந்த பண்பை வளர்த்துக்கிட்டா யாரையும் சார்ந்த வாழ்க்கையை நாம வாழ மாட்டோம். உழைப்போட அருமையை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையோட அருமையை புரிஞ்சுப்பாங்க. உழைக்கிறவனுக்கு புத்தி தேவையில்லாத வேலைகள்ல போகாது. அதனால உழைக்கிற பண்பை வளர்த்துக்கிட்டா இன்னொரு 20% மனச்சுமை குறையும். 5 தியானம். தியானம் பண்ணுற பழக்கம் தேவையில்லாத எண்ணங்களை அதிகரிச்சு உங்க மனச்சுமைய அதிகரிக்காம இருக்க உதவி பண்ணும். அதனால தியானம் தினமும் பண்ணுனா 20% மனச்சுமையை குறைக்கும். இந்த 5 பண்பையும் வளர்த்துக்கிட்டா நாளடைவில் உங்களுக்கு மனச்சுமையை முழுசா, அதாவது 100% குறைக்கக்கூடிய ஒரு பண்பு உருவாகும். அதுதான் பற்றற்ற மனநிலை. இதுதான் 6வது பண்பு. எதையும் சார்ந்து வாழாத, மனித இச்சைகளுக்கு அடிமையாகாத ஒரு உறுதியான துறவி மனநிலைக்கு உங்களை கொண்டு போகும். இந்த மனநிலை தான் முழுமையான அமைதியை உங்களுக்கு தரும். சாப்டர் 17 ஒப்பீனியன்ஸ்.
சொந்த கருத்துக்கள் தான் பல சண்டைகளுக்கு காரணமா அமைது. யோசிச்சு பாருங்க, ஒரு அடங்கா பிடாரியா ஒரு அடங்கா பிடாரனா இருக்கக்கூடியவங்க தங்களுடைய சொந்த கருத்து தப்போ சரியோ அதுதான் உண்மைன்னு பேசும்போதுதான் பல சண்டைகள் தொடங்குது. எண்ணங்களை எப்படி எண்ணங்கள்னு அப்படியே விடணுமோ அதே மாதிரி கருத்துக்களை கருத்துக்கள்னு விடணும். அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அதிகப்படியான முக்கியத்துவம் உங்களுடைய அகங்காரம், அதாவது ஈகோவை தூண்டிவிடும். அது சண்டையையும் பிரிவுகளையும் உருவாக்கும். நம்மளுடைய கருத்துக்கள் தான் உண்மைன்னு பேசுறதுக்கு பதிலா தெளிவா யோசிச்சு படிச்சு பெரியவங்க கிட்ட கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுடைய கருத்தா பதிவு பண்றதுதான் புத்திசாலித்தனம். பிடிவாதத்தை விட்டுட்டு உங்க கூட இருக்கிறவங்களோட கருத்துக்களையும் கேளுங்க. அது உறவுகளையும் நட்பையும் வளர்க்கும், கோபத்தையும் அகங்காரத்தையும் குறைக்கும். கருத்து வெறும் ஒரு கருத்துன்னு விட்டுருங்க. சாப்டர் 18 சீக்ரெட் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நாம எல்லாருக்குமே நாம ஆசைப்படுற மாதிரி அடுத்தவங்க இருக்கணும், சூழ்நிலைகளும் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி நடக்காத நேரத்துல அந்த சூழ்நிலையோ இல்லைன்னா அந்த நபரோ நம்மளை நசுக்கிற மாதிரி உணர்றோம். அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் தவிர்க்கலாம்னு யோசிக்கிறோம். ஆனா இது நம்மளை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகுமான்னா வாய்ப்பில்லை ராஜான்னு தான் சொல்லணும். வளர்ச்சியை நோக்கி ஓடுறவங்க கடினமான சூழ்நிலையை நோக்கி தான் போவாங்க. எப்படி உடற்பயிற்சினால வரக்கூடிய வலியை அனுபவிக்கும் போது எப்படி நம்மளோட சதை வலுவாகி வளர்ச்சி அடையுதோ அதே மாதிரி தான் வாழ்க்கையும். சவாலும் வலியும் தான் வளர்ச்சியை நோக்கி உங்களை கொண்டு போகும். அதனால சவால்களை தேடி போங்க. சவால்களை பார்த்ததும் ஓடி ஒளியாதீங்க. சாதிக்கிறவங்களை பார்த்து ஏங்குறத விடுங்க. அவங்கள மாதிரியே நீங்களும் கடினமான சூழ்நிலைகளை அனுபவிக்க பழகுங்க. அதுல இருந்து புது புது அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவம் தரக்கூடிய அறிவை பயன்படுத்தி சாதனை படைக்கக்கூடிய நபரா நீங்க மாறுங்க. சாப்டர் 19 3 methods for working with chaos. குழப்பமான மனநிலையிலையும் வேலையை செய்யறதுக்கு, குறிப்பா சரியா வேலை செய்யறதுக்கு 3 வழிமுறைகளை இப்ப நாம பார்க்கலாம். 1. தடைகளே இல்லை. குழப்பமான மனநிலையோ சோகமான மனநிலையோ இல்ல அதை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையையோ ஒரு சுவரா நினைச்சு பாதியில நிக்காதீங்க. இதனால எந்த பயனும் இல்லை. இதுக்கு பதிலா நீங்க அதை ஒரு குட்டி தடையா பாருங்க. தடை தாண்டல் ஓட்டம் மாதிரி இதால என்ன தடுக்க முடியாதுன்னு தாண்டுங்க. தடைகளை பார்த்து பயப்படக்கூடிய அந்த உணர்வுக்கு நீங்க அடிமையாகாதீங்க. 2. விஷத்தை மருந்தாக்கு. தவறான முடிவுகளால வரக்கூடிய பிரச்சனைகளை நாம விஷமா பார்க்கிறோம். ஆனா அத நம்மளுடைய வாழ்க்கைய மாத்த கிடைச்ச மருந்தாதான் நாம பார்க்கணும். எளிமையா சொல்லணும்னா, ஒருத்தங்க திட்டுனா வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறத விட வைராக்கியத்தோட அவங்க சொன்ன வார்த்தைகளை உங்களோட வெற்றி பயணத்துக்கு எரிபொருளா பயன்படுத்துங்க. எல்லாத்தையும் இன்னொரு கோணத்துல அணுகுங்க. 3. எல்லாத்தையும் வளர்ச்சியா பாருங்க. உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கெட்ட நிகழ்வுகளையும் ஒரு பாடமா நினைச்சு அது நமக்கு துன்பம் தந்ததா நினைக்காம அதுல இருந்து கத்துக்க ஒண்ணு இருக்குன்னு ஆய்வு பண்ணுங்க. மேலதிகாரி திட்டுனா திட்டாரேன்னு கவலைப்படாம ஏன் திட்டுனாருன்னு யோசிச்சு கண்டுபிடிச்சா உங்க திறமைய வளர்த்துக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்படி பண்ணாலே முன்னேற்றம் தானா வரும். இந்த 3 வழிமுறைகளை பயன்படுத்தி குழப்பமான கவலையான நேரங்கள்லயும் நேர்மறையா யோசிச்சு உங்க வெற்றி பயணத்தை நிறுத்தாம முன்னோக்கி போயிட்டே இருங்க. சாப்டர் 20 The Trick of Choicelessness. இந்த வாழ்க்கையில எல்லாமே நம்ம விருப்பப்படி நடக்கணும்னு நாம ஆசைப்படுறோம். அப்படி நடக்காதுன்னு தெரிஞ்சதும் விரும்பினது நடக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடி ஓடுறோம். உதாரணத்துக்கு ஒரு காதலை எடுத்துக்கலாம். அளவு கடந்து 2 பேருக்கும் காதலிக்க ஆசை இருக்கும். ஆனா தனக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த காதல் வாழ்க்கை நடக்கணும்னு பிடிவாதம் பிடிப்பாங்க. அடுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. அடுத்த அடிமையை தேடுவாங்க அவங்களோட ஆதிக்கத்தை காட்டுறதுக்கு. இதுதான் இன்றைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த உலகத்துல விருப்பமானது தான் நடக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறவங்க தான் முட்டாள். ஏன்னா இந்த உலகம் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நாம தான் பாதியில வந்துட்டு பாதியில போறோம். பாதியில வந்துட்டு போற நாம ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த உலகமே மாறணும்னா நடக்கிற காரியமா? யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் உண்மையா நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா நாம ரசிக்காதனாலதான் அதோட அருமை நமக்கு தெரியல. விருப்பம் இல்லாத இந்த உலகத்தை கொஞ்சம் உன்னிப்பா ரசிச்சா இந்த உலகமே சொர்க்கமா தெரியும். இதே மாதிரி விருப்பம் இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே ரசிச்சு பாருங்க. இந்த உலகம் உங்களுக்கு நல்லதை தான் தந்திருக்குன்னு
புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. நான் தான் அப்படின்னு அகம்பாவத்தோட திரியிறவங்களுக்கு இதை செய்ய முடியாது. அவங்க வடிகட்டின முட்டாள்கள், கொஞ்சமும் புத்தி வராது. அதனால அவங்களுக்கு இந்த அறிவுரை தேவையில்லை. ஆனா இது உங்களுக்கு தேவை. கண்டிப்பா இதை முயற்சி பண்ணி பாருங்க. சாப்டர் 21, ரிவர்சிங் த வீல் ஆஃப் சம்சாரா. சாதாரண மனித வாழ்க்கை, அதாவது இந்த பிரச்சனைகள்ல புரண்டுட்டு ஆசைகளுக்காக தன்னைத்தானே வருத்திக்கிட்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை மாத்த 2 வழிகள் இருக்கு. ஒன்னு, எல்லாத்துக்கும் செயல் விடை, அதாவது ரியாக்ட் பண்ணாதீங்க. நம்மளோட செயல்கள் தான் பல சூழ்நிலைகளை உருவாக்குது. நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும்னு இறங்குனா ஏற்கனவே சிக்கல்ல இருக்கிற நீங்க இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கிற வாழ்க்கைக்குள்ள போயிருவீங்க. அதனால எல்லாத்துக்கும் பதில் சொல்லாம செயல் விடை கொடுக்காம இருக்க பழகுங்க. 2, மாறுபட்டு சிந்திங்க. அவன் அதை செஞ்சிட்டு இருக்கான், நானும் அதை தான் செய்யணும்னு ஒரு ஆட்டு மந்தையில இருக்கிற ஆடு மாதிரி அடுத்தவங்களை பின்தொடர்ந்து செயல்படாதீங்க. வித்தியாசமா யோசிங்க. இந்த சூழ்நிலைய வேற வழியில சமாளிக்க முடியுமான்னு யோசிங்க. உங்களோட அடுத்த நடவடிக்கை என்னன்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு மாறுபட்ட கோணத்துல யோசிக்க பழகுங்க. சாப்டர் 22, The path is the goal. நாம எல்லாருமே ஒரு குறிக்கோளை மனசுல நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த குறிக்கோளை விட முக்கியமானது பாதை தான். நிறைய பேர் குறிக்கோளை அடைய முடியாம போறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த பாதையை சரியா புரிஞ்சுக்காதது தான். அதனாலதான் சின்னதா கடினத்தன்மை கொஞ்சம் அதிகரிச்சாலும் நாம குறிக்கோளை விட்டுட்டு ஓடிடுறோம். நாளைக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னா அதுக்கு இன்னைக்கு உங்களுடைய மனநிலையும் உழைப்பும் தான் காரணமா இருக்கு. அப்போ இன்னைக்கு என்னெல்லாம் செய்யறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட எதிர்கால வாழ்க்கை இருக்கு. அதனால நீங்க தினமும் சேர்க்கக்கூடிய அனுபவ அறிவை பாதையா நினைங்க. அந்த பாதைய தினமும் உங்களோட குறிக்கோளா நினைச்சு பயணம் பண்ணுங்க. சரியான பாதையில பயணம் பண்ணுறவன் சரியான இடத்துக்கு தான் போய் சேருவான். அதனால பாதைய மிக முக்கியமான குறிக்கோளா பாருங்க. இந்த பாதை அடிப்படையிலேயே மகிழ்ச்சியும் கொடுக்கும், கண்ணீரையும் கொடுக்கும். இது 2யும் சரிசமமா பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையாது. அதனால உங்களுக்கு என்ன பாதை கிடைக்குதோ அந்த பாதையில கிடைக்கக்கூடிய அனுபவ அறிவை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தை அமைங்க.